முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுரகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக்க மகான்மியராகிய யோகான் சாலை ஆண்டவர்களையும் முத்திப்பாளி அந்த சிந்தை பதிந்த சந்தன கந்தங்க மள்ளும் எந்தை முனி தந்தை தந்தையே வந்தோருதன் தேசி எந்திர விந்திர மந்திரம் மீந்து செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்த மதறிந்தெறிந்து சந்ததமுறிந்தளவும் சிந்தை சிந்தும் காணேறி ஏழும் வந்தது போதிந்து சிவ சந்திர வசந்த நிலை அந்தர்மமுகந்ததிரந்தம் பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கியம். யமபடர் அடிபடு கோடதக்கூர் தெய்வ திருவாக்கியம் எண் 15. உலகத்தில் கல்யாணம் இல்லாமல் இருந்தால்தான் ஞானம் வரும் என்று எண்ணுகிறார்களே, ஏன்? அப்போது மகாவிஷ்ணு, அதாவது சர்வக்ஷ கண்ணபிரான் அவர்கள் திருமண கோலமாகத்தான் இருந்தார்கள். அர்ச்சுனனுக்கு உபதேசம் வழங்கினார்கள். ஞானத்தை அடைவதற்கு கல்யாணம் கூடாதென்றால் ஞான தாதாவான கண்ணபிரான் அவர்களை இவர்கள் இகழ்கிறார்களா? அறியாமையினால் அப்படி எண்ணுகிறார்கள். இகபோக சம்பத்துடனே கூடிய மெய் விளைவு சிவபோக செல்வ குபேரர்கள் இருக்கக்கூடாதா? நிஜமான ஞானம் என்றால் அதை எது வந்து தடுக்கும்? யமனும் கண்டு நடுங்குகிற மெய்ஞானத்தின் முன்னிலையில் எது வந்து குறுக்கிடும்? நிஜமான ஞானம் என்றால் அப்படித்தான் இருக்கும். மனைவி மக்கள், தேசாதிபத்தியம், புகழ், ஊன், உறக்கம் முதலிய யாவற்றையும் துறந்தாலும் ஒரு மெய்க்குருபிரான் இல்லை என்றால் இந்த மெய்ஞானம் கிட்டாது. ஒரு பத்தினித்தனத்து செயலுடைய தேவ குருபிரான் அவர்கள் வாய்த்தால் தேசாதிபத்தியம், மனைவி மக்கள், சம்பத்து, உலக புகழ்ச்சி எது இருந்தாலும் இந்த மெய்ஞானத்தை வந்து தடுக்காது. இது எமது அனுபவம். திருவாக்கியம் எண் 16. உலகத்தில் கொலஞ்சன், புலைஞ்சன், சத்தியன், அசத்தியன் எல்லோரும் ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களும் அதே ரூபத்தில் தான் வருகிறார்கள். ஆகவே அவர்களை எப்படி, எதனால் காண்பது? ரூபத்தை கொண்டா? இல்லை, அவர்களுடைய செயலை கொண்டுதான் அறிய வேண்டும். பொய்க்கு பொய், கோளுக்கு கோள், திருட்டுக்கு படுதிருட்டு, வஞ்சகத்துக்கு வஞ்சகம், யதார்த்தத்துக்கு யதார்த்தம், இப்படித்தான் அறிவுடையவர்கள் செய்யும் ஆண்மைகள் இருக்கும். அவர்கள் பயந்து கொண்டிருக்க மாட்டார்கள். யாவருக்கும் ஆண்மை பிறங்க வைக்கிற அவர்கள் ஏன், எதுக்கு பயப்பட வேண்டும்? யுத்த காலத்திலே ஸ்ரீ கண்ணபிரான் அவர்களுக்கு முன்னே நிமிர்ந்ததே, அது எந்த நினைவு? அது யாருக்கு பயப்படும்? அப்படித்தான் இப்போதும். திருவாக்கியம் எண் 17. நாமோ ஒரு கிழவர், நம்மிடம் வருகிறவர்களோ வாலிபர்கள். அவர்களோடு அவர்கள் எண்ணத்துக்கெல்லாம் எடை சரியாக நின்று அவர்களுக்கு சரி ஜோடியாக அமர்ந்து மேலும் மேலும் அறிவாகாரம் வழங்குகிற எமக்கு ரெஸ்ட் ஏது? அதுதான் ரெஸ்ட். ஒரு அரசுக்கு இகபோக ஆட்சா சக்கரம் இந்த தூலத்தளவில் எப்படி செல்லுகிறதோ அதுபோலவே இந்த தூலம் கிடந்த அந்த ஜீவதேக உலகத்தில் அவர்களுடைய பத்தினித்தன வாக்கானது செல்லுகிறது. அவ்வாறு ஜீவ உலகத்தில் செல்லுகிற வாக்கு வாழ் ஆண்மை உடையவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அதுதான் தேவசக்தி என்பது. உலகோர் அறிந்திருப்பது தூல சக்தி. ஜீவலோகம் விடிந்தால்தான் தேவசக்தி தெரிய வரும். திருவாக்கியம் எண் 18. உலகீரே, எமது உடலத்த பிறவிகளாகிய மாந்தரே, இன்றளவில் நீங்கள் எம்மை நோக்கி பார்க்கின்றீர்களே, அதல்ல. நீங்கள் நினைக்கின்றீர்களே, அந்த அளவும் அல்ல. அதற்கெல்லாம் அதிக மேம்பாடானது. ஏன்? நீங்கள் நினைத்து பார்த்து நடப்பது அனைத்தும் இறுதியில் உங்களை துக்க துயரத்திலேயே கொண்டு போய் அழுத்தி
முழுகடித்து விடுகின்ற ஓர் வியாபாரமாக இருக்கிறது. அது துக்க வியாபாரம் என்று நீங்கள் உணர்ந்தீர்களும் இல்லை. நாம் உங்களை எண்ணுவதும் பார்ப்பதும் பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, அதுவும் அல்ல. அதனை நீங்கள் உணர்வும் இல்லை. உங்கள் பார்வையின் வியாபாரமும், உங்கள் கேள்வியின் வியாபாரமும், உங்கள் நுகர்தலின் வியாபாரமும், உங்கள் சுவையின் வியாபாரமும், உங்கள் உணர்ச்சியின் வியாபாரமும், உங்கள் மனத்தின் வியாபாரமும், உங்கள் ஆராய்ச்சியின் வியாபாரமும், இப்படி எல்லா வகையாகிய உங்கள் வியாபார மாளிகையில் தனித்தனி ஒவ்வொன்றிலும் அதிகமான வியாபாரம் நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் உங்கள் வியாபார மாளிகை ஒன்றிலேனும் லாபம் கிடையாது. லாபம் கிடைக்காவிட்டாலும் போகுது, முதலாவது தேரும் என்றாலும் தைரியமாக இருக்கலாம். அப்படி இல்லாமலும் முதலும் அடியோடு போய் மேலே கடன் தலை கொள்ளாமல் ஏறி பெரும் கவலைக்கு இடமான நஷ்டம் கட்டி ஏறிக்கொண்டே வருகிறது. உங்கள் வியாபாரத்தை 5 வகை போட்டு பார்த்தால் அதில் வந்து கொண்டிருக்கும் நஷ்டத்தினால் பின்னால் நீங்கள் ஓடி ஒளிகிறதும், வாரண்டு விரட்டி கொண்டு வந்து ஒரே பிடியாய் பிடித்து உங்களை நீங்கா நரக ஜெயிலில் தள்ளுவதும் தெரியும். அப்படி 5 வகை போட தெரியவில்லை என்று மறைக்காதீர்கள். சாலையில் 5 வகை கணக்கர் ஒருவரை வைத்திருக்கிறோம். அங்கே வந்து நஷ்டவாளிகள் ஆகாமல் பெரிய லாபகரமான தனம் சம்பாதித்து கோடீஸ்வரராகலாம். இது இங்கனம் சத்தியம் என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். நமஸ்காரம். முன்வந்த விஞ்ஞான செம்மல்கள் கூறி வரும் இடதீர்க்க தரிசனம் வாசிப்பு சாலை கிட்டும்.